பார்க்கலாம். உண்மையா சொல்றேன். பாராட்டி தான் போவாங்க. அந்த மாரி இருக்குது. உண்மையா சொல்றேன். நான் கூட நிறைய ரொம்ப நாள் ஆச்சுங்க தியேட்டருக்கு வந்து. சும்மா சொல்லக்கூடாது. உண்மையா ரொம்ப நாள் ஆச்சு தியேட்டருக்கு வந்து. இப்பதான் இந்த ட்ரெய்லர பார்த்து, இத பார்த்து என்னடா அஜித்லாம் இந்த மாரி நடிக்கிறாரா? அப்படின்னு என்ன டிக்கெட்ட வாங்க வச்சுச்சு. 439 டிக்கெட் ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். என் பையன தான் புக்கிங் பண்ணான். எனக்கு அந்த புக்கிங்லாம் தெரியாது. பண்ணி குடுத்தான். வந்துட்டேன் தியேட்டருக்கு. வந்து சரி படம் எப்படி இருக்க போதோ என்னன்னு தெரியலையே. எல்லாம் பேசுறாங்க, அதுக்கு பேசுறாங்க. நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு நெனப்புல தான் இருந்தேன். சரி பழைய மாரியே இருக்குமோ, கொஞ்சமா தான் வருமோ அப்படின்னு. முழுக்க முழுக்க அந்த பாட்டு சீனுங்களும் ஒரு கானா பாட்டுங்களும் தூக்கி தெறிக்க 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 ஒண்ணு மியூசிக்லாம் பயங்கரமா போட்டு 2 ஆதிக்கும் ஒரு ஜிவியும் 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து பேன் பை சம் பண்றாங்களே இதுதான் பயங்கரமா இருக்குது. அஜித் லுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்குது. நம்ம வந்து அந்த வயசானவர் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இதுல அதெல்லாம் தெரியவில்லை. செம்ம லுக்கா இருக்குது. இது வந்து எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. வந்து ஏன்னா வந்து என் சீட்டு முன்னாடி உட்காந்து வந்து ஒரு 50 வயசு, எங்க அப்பா வயசு ஆகுது. ஆனா வந்து அவர்லாம் வந்து டான்ஸ் ஏஞ்சி ஆடுற அளவுக்கு நான் பெருசா எந்த அஜித் ஃபேன்லயும் பார்த்தேன், அஜித் படத்துலயும் பார்த்தது இல்லை. பட் இந்த இடத்துல ஆதிக்க அது வந்து ஃபுல் கிரெடிட் ஆதிகரனுக்கு தான் போனோம். எல்லாரும் வந்து படத்தை பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. இது கண்டிப்பா இந்த போன்ல பார்த்துட்டு நான் ஓடிடில வந்துடும் போன்ல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. தியேட்டர்ல வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நல்லா வைப் பண்ணலாம் ப்ரோ. பியூர் கியூஸ் பம்ப்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து அதெல்லாம் வந்து அடுத்த 1 மணி நேரம் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் சீன் வந்து டேக் ஆஃப் ஆகும். கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. அதனால வந்து நல்லா படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆதிகண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பழைய ஏகே வந்து எப்படிலாம் பார்க்கணும் ஒரு அஜித் ஃபேனும் ஆசைப்பட்டாங்களோ அதை உங்களால நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஆதிகண்ணா. சூப்பரா இருந்துச்சுண்ணா. மூவி வந்து சூப்பரா இருந்துச்சு. லைக் ஒரு ஃபேனா நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுவோம், அந்த சீன் எல்லாமே இருந்துச்சு. இவங்க எல்லாம் தளபதி ஃபேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே வந்து என்ஜாய் பண்ணாங்கன்னா பாத்துக்கோங்க. சூப்பரா இருந்துச்சு. நம்ம அவர் எப்படிலாம் ரசிப்போம். ஸோ அந்த சீன் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு மூவியே. அவர் அந்த யங் கெட்டப்ல பாக்குறது சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அது மரணம் மாஸ் வாயால சொல்ல முடியாது, உங்களுக்கு பார்த்தாதான் புரியும். காலையில ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாச்சு. இப்போ வந்து 4th ஷோ பார்க்குறோம். ஏகே மாஸா பண்ணியிருக்காரு. குட் பேட் அக்லின்றதுக்கு கரெக்டான ஒரு பேரு. ஏகே வர்சஸ் ஏடி தான். இப்போ அர்ஜுன் தாஸும் நல்லா பண்ணியிருக்காரு, ஏகேவும் நல்லா பண்ணியிருக்காரு. வெயிட்டிங் டு வாட்ச் அகைன் வித் சேம் வைப். அதனால தான் 2 பேரும் காலையிலயும் வந்திருக்கோம், இப்பயும் வந்திருக்கோம். அந்த சென்டிமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி தான் நாங்களும் இருக்கோம். அதனால அப்பாவும் பிள்ளையும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். எந்த வல்காரிட்டியும் இல்லை, சூப்பரா இருக்கு படத்துல. சரியான வெறி. ஆக்சுவலி இந்த படம் வேற லெவல்ல போகும். நெகட்டிவ்ன்றதே இல்ல படத்துல. சுத்தமா நெகட்டிவ் எங்கேயுமே பார்க்க முடியாது. சீட்ல நீங்க உட்காரவே முடியாது. பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். படம் வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கு. அஜித்தோட வேற ஒரு ஃபேஸ் வந்துட்டு பார்த்தேன் நான். ஓகே, செம்மையா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செம்மையா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் அதை விட செம்மையா இருந்துச்சு. அப்படிலாம் இல்ல, எல்லாருக்குமே பிடிக்கும். ஆக்சுவலி நான் சூர்யா ஃபேன். ஸோ எனக்கே வந்துட்டு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு அஜித். ஸோ எல்லாரும் மூவிஸும் பார்ப்பேன். அதை விட அஜித்தோட ஃபேஸ் வந்துட்டு இதை டிஃப்ரெண்டா தெரிஞ்சிச்சு. செமையா பண்ணிக்கிறார், சூப்பர். என்ன பிடிச்சிருந்தது? எல்லாமே ஸ்டோரி நல்லா இருந்தது. எல்லாமே ஒரு என்ஜாய்மெண்டா நல்லா இருந்தது படம், சூப்பர். அதாவது குடும்பத்தோடவும் உட்காந்து பார்க்கலாம். நல்ல ஒரு நடிப்பு. ஆரம்பத்துல இருந்து எல்லா படம் இது கொடுத்திருக்காரு, சூப்பர். செம அருமை. பழைய படத்தோட இந்த படத்துல செமையா இருந்தது. நல்லா சின்ன வயசு மாதிரி நல்லா இது பண்ணாரு. படம் பங்கமா இருக்குதுண்ணே. பங்கமா இருக்குது. பயங்கரமா மிரட்டி விட்டுருக்காரு தலை. இது வரைக்கும் பார்க்க அஜித்தை பார்க்கலாம். எதுனா ஒரு சீன்ல தான் இல்ல, துணிவுலாம் கொஞ்சம் டைலாக்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து ஃபுல்லா டைலாக் வேற மாதிரி இருக்குது. வில்லனுக்குலாம் பேசும் போதெல்லாம் ஒரு மியூசிக்லாம் செம்மையா கொடுத்துக்கிறாங்க. பயங்கரமா இருக்குது. அவர் கலாய்க்கிற சீனு எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துச்சு. என்னடா இப்படி நடிச்சுக்கிறாரு தலைன்னு. இனிமே இப்படிதான் வரணும் படம் முழுக்க முழுக்க. இந்த ஆதிக்கு டைரக்டர் செம்மையா செஞ்சுக்கிறாரு. இனிமே அவருக்கு கடவுள் ஆசீர்வாதம் கிடைச்சிச்சுல. இனிமே பாருங்க வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாரு, அந்த படத்துல ஹிட் ஆயிட்டாரு. இந்த படம் ஃபுல்லா பண்ணிட்டாரு பாருங்க. ஆசீர்வாத கோயில் அந்த சாமியை ஃபுல்லாவே வச்சு செஞ்சிட்டாரு. வேற மாதிரி போயிட்டாரு. இனிமே வேற மாதிரி ஜிவிலாம் பாருங்க. இனிமே வேற மாதிரி காட்டுவாங்க பாருங்க. இந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணுங்க. இனிமே வேற லெவல் சினிமாவே வேற ட்ரெண்டிங்கும் வேற மாதிரி மாற போகுது பாருங்க. படத்துல மாஸ் இல்ல ப்ரோ, மாஸ்ல தான் படமே இருக்குது. அதான் ப்ரோ டோட்டல் இந்த படத்தோட ரிவ்யூவே. அவ்வளவுதான் ப்ரோ. அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபையா இருக்கும். கண்டிப்பா வந்து பார்க்கலாம். எந்த ஒரு ஏ கண்டென்ட்டும் இல்லாம சூப்பரா என்கேஜிங்கா எடுத்துட்டு போயிருக்காரு ஆத்விக் ரவிச்சந்திரன். அதுக்கு என்னுடைய வாழ்த்து.
ஸ்டோரி அதோட மூவ். ஆனா வந்து அஜித் தான் ப்ரோ கதையே ஃபுல். நீங்க எத்தனை பேர் நிறைய இது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஆனா வந்து அத்தனை ஆர்டிஸ்ட்லயும் அஜித் ஒரு ஆளுக்காக தான் அந்த ஸ்கிரீனே. அவர் ஒரு ஆள் வந்து மத்த எல்லாரையும் டேக் ஆஃப் பண்ணுவாரு. ஸோ அது எனக்கு வந்து பெருசா வந்து இந்த சென்டிமெண்ட் ஒர்க் ஆகல. பட் எனக்கு ஓகே, படம் வந்து ரொம்ப திருப்தியா இருக்கு. பழைய ஏகேவை பார்த்த சந்தோஷத்தோட திரும்பி வீட்டுக்கு போறோம் ப்ரோ. ஏகே தான் எப்பவுமே. அவரும் ஏகே ஃபேன்ல. சோ நம்ம எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவோம் தலையே, எப்படிலாம் அவரை பார்க்கணும்னு ரசிச்சிருப்போம்ல. ஸோ இப்போ அந்த கொரியன் மூவிலாம் பார்க்குறப்ப எனக்குமே இருந்துச்சு, இப்படிலாம் நம்ம தலையை பார்க்கணும், இப்படிலாம் இருக்கணும், எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த பாடி வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணி சூப்பரா இருந்துச்சு. ஃபேன் பாய் மூமெண்ட் எங்க அப்பாவுக்கு. எனக்கு அவ்வளோ இல்லை, ஏன்னா நான் தளபதி ஃபேனு. ஆமா சார், நாங்க 2 பேரும் வீட்டில் அப்படிதான். நானு என் ஒய்ஃப் வந்து தலை ஃபேனு, பொண்ணும் பையனும் வந்து தளபதி ஃபேனு. சார் இங்க வந்து தளபதி ஃபேனும் தலை ஃபேனும் தான் சார் காலையில பார்த்துருந்தாங்க. நாங்க பார்த்த எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே கொண்டாடுறாங்க இந்த படத்தை. ஸோ எந்த இதுவும் கிடையாது, அவங்களுக்குள்ள கிளாஷஸ் இல்லை. இப்போ ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம் தான் இது. நிறைய பேருக்கு நல்லா அது கனெக்ட் ஆகுது. தியேட்டர்ல பார்க்கணும், தியேட்டர்ல பார்த்தாதான் ஒரு ஃபீல் தெரியும். இந்த எஃபர்ட் மியூசிக்லாம் தியேட்டர்ல பார்த்தா தான் நல்லா இருக்கும், அந்த வைப் நல்லா இருக்கும். சென்டிமெண்ட்டுங்க, பையனோடது சென்டிமெண்ட் அதுதான் வந்து இது பண்றது. ஆனா அதுலயும் செம்மையா அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து அந்த அழுவு வைக்கிற மாதிரி ஒரு சீன் அதுல முடிக்கிறான். அதை முடிச்சிட்டு என்னடா அழுவு வச்சுட்டாங்களா ஒரு இது போனா கிளைமேக்ஸ்ல வில்லனை ஒரு மாதிரி பண்றது வேற மாதிரி இது. அப்புறம் வந்து ஒரு மாதிரி வைப் ஏறுது லாஸ்ட்ல அதுல முடிகிறாங்க பாரு, அப்பா வேற மாதிரி இதுண்ணே, செம்ம உண்மையாவே. அதுல இது சிம்ரான் வராங்க பாருங்க, அவ்வளவு அழகா காமிச்சுங்க சிம்ரானை. இந்த வாலி படத்துல இருக்கிற அந்த மாதிரி சிம்ரான் அப்படியே வராங்க. 2 பேரும் அப்படியே காட்டுறாங்க. வாலி படம் மியூசிக் அந்த இதெல்லாம் செம்மையா இருக்குது 2 பேருக்கும். அது பாட்டு ஒண்ணு இந்த ட்ரைலர்ல இருக்கிற பாட்டுங்க 2-3 பாட்டு தான் வருது ட்ரைலர்ல. கானா பாட்டுல வேற மாதிரி இருக்குங்க, ஃபர்ஸ்ட் ஃபைட்லயே வேற மாதிரி போயிடுங்க உண்மையாவே. அப்புறம் சொல்றது வந்து 2 பேரும் நல்லா இருக்கு உண்மையாவே. படம் நிறைய சொல்லணும்னு இருக்குது, ஆனா வர மாட்டேது வார்த்தை அந்த மாதிரி இருக்குது. 10க்கா 10க்கு நாங்க 10க்கு மேலே கொடுங்க. இது படம் 10க்கு கேக்குறீங்க, 100க்கு 100 கொடுக்கலங்க நீங்க, அந்த மாதிரி போதுங்க. இல்ல உண்மையாவே சொல்றேன், நம்ம இவரை எதிர்பார்க்கணும், யார் எஸ் சூர்யாவை. ஆனா இந்த படத்துக்கு வந்து எஸ் சூர்யா வேலைக்கு ஆகாது. ஆனா அந்த மாதிரி ஒரு சின்ன வயசு தான் வேணும். அதுதான் இந்த வில்லனை போட்டுருக்காங்க, டபுள் ரோல்ல வந்துருக்காருங்க. அது சொல்லக்கூடாது, இனிமே படத்தை பாருங்க. அது மிரட்டி அவங்க வில்லனை நல்லா இது பண்ணி அஜித்தை வேற மாதிரி காட்டிக்கிறாங்க. வில்லன்லாம் மொக்கை ஆகிட்டாப்புல அந்த மாதிரி. ஆனா வில்லன் பயங்கரமா நடிச்சிருக்காப்புல, ஆனா வில்லனையும் ஆப்பு வச்சு பயங்கரமா பண்ணிக்கிறாப்புல. படம் வந்து அஜித் தாங்க ஃபுல்லாவே. ஆனா வில்லன் கேரக்டர் நல்லா தாங்க. பதிலடின்றது அது பயங்கரமான பதிலடி தான். நீங்க உங்களுக்கு போக போக தெரியும். கண்டிப்பா ஒரு 4-5 நாள் கழிச்சு தெரியும் உங்களுக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு. கண்டிப்பா சூப்பரா எடுத்திருக்காப்புல படம். உங்களை வந்து சீட்ல வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான் உங்களால உட்கார முடியும். அதுக்கு மேல எல்லாருமே எந்திரிச்சு ஆடிடுது, சும்மா அப்படியே மஜாவா பண்ணிருக்காப்புல ஆத்மிக் ரவிச்சந்திரன். ஆஸ் அ டைரக்டரா ஒரு ஆக்டருக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஆத்மிக் ரவிச்சந்திரன் சூப்பரா பண்ணிருக்காப்புல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு. இது ஆதிக்கன் வந்து பயங்கரமா செஞ்சிருக்காரு. தலை ஃபேன்னு சொல்லி பயங்கரமா இது பண்ணி எல்லா பாட்டுமே வந்து தலை ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ படம் நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. எல்லாரையும் காட்டியிருக்காங்க, ஆனா அஜித் சார் வந்து மெயினா நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஆதிக்கனாக்கு எப்படி அஜித் வந்து எப்படி எல்லாம் காமிக்கணுமோ அந்த எல்லா விதத்துலையும் காமிச்சிருக்காங்க. பயங்கரமா இருக்கு படம், எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மெயினா ஏகே ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. யாரு ஃபேமிலி ஆடியன்ஸ், வயசானவங்க இல்ல குழந்தைங்க யாரு வேணா வாங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் வாங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ரொம்ப வைபான படம் இது. நீங்க அதான் ஒரே வார்த்தை சொல்லலாம், இதை போன்ல பார்த்து படத்தை கெடுத்துக்காதீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து தியேட்டர்ல மஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அன்சாட்டிஸ்ஃபை பண்ணாம வீட்டுக்கு அனுப்பாது ப்ரோ. இப்ப நீங்க வந்து இது ஸ்டோரினா உங்களுக்கு ஒன்றும் புதுசா ஒன்றும் எதுவும் ட்ரை பண்ணல, பழைய ஸ்டோரி தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மிக் ரவிச்சந்திரனோட மேக்கிங்ல அஜித் எப்படி காமிச்சிருக்காருன்றதான் கதை, வேற எதுவும் கிடையாது. புதுசா ஒன்றும் ஸ்டோரிலாம் இல்லை. இது வந்து தமிழ் சினிமால ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கதை வந்து ஏகப்பட்டது வந்துருச்சு. பட் இருந்தாலும் அது ஆத்மிக் ரவிச்சந்திரன் ஸ்டைல்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு அதுதான். அர்ஜுன் தாஸ் அவரோட ரோல் சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா. அதாவது ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோனா வில்லனுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தான் வந்து ஹீரோவுக்கு மாஸ் ஏத்தி அப்படியே விட்டுருவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ்க்கு சூப்பரான ரோல் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா இது வந்து குட் பேட் அக்லி மட்டும் இல்ல, அதாவது தலையோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த குட் பேட் அக்லி படம் வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரீவைன் பண்ண ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ செமையா இருக்கு. ஐயோ முழுக்க அஜித்தை எங்களுக்காக செஞ்ச மாதிரி இருக்குதுங்க. வேற மாதிரி பண்ணிட்டாரு. நிறைய படத்துல வந்து மங்கத்தா இந்த மாதிரி படத்தெல்லாம் மத்தவங்களுக்கு தான் ஒரு பாட்டு 2 சாங் இவங்களுக்கு கொடுப்பாங்க, எல்லாரும் செய்ய இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுல முழுக்க அஜித் எடுத்து அவரே பண்ணி முழுசாவே ஃபுல்லா அஜித்தே தான்.
ஐயோ வேற மாதிரி இருக்குது. இன்னும் சொல்றேன், அந்த கேஜிஎஃப் படம், புஷ்பா படம் இதெல்லாம் போயிடுச்சு. இந்த அஜித் படம், இந்த படத்தை பாருங்க, இது ட்ரெண்டிங்க வேற மாதிரி போய் பாருங்க. இனிமே இப்படிதான் எடுக்கணும். யாருக்கும் இந்த மாதிரி படம் வந்தது இல்ல, இந்த மாதிரி எடுத்தது இல்ல. ஆனா இந்த படம் சூப்பரா இருக்கு. அதுதான் ப்ரோ படமே. அந்த சாங் எல்லாம் போட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு விண்டேஜ் ஃபீலுக்கு கொண்டு போயிட்டாங்க. சாங் போட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு விண்டேஜ் ஃபீல் கொண்டு போறதை தாண்டி அந்த சாங் வந்து அந்த சுச்சுவேஷன் கரெக்டா இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நல்லா இருக்கு. அதாவது சும்மா போடல, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால நல்லா இருந்துச்சு.